Harry and Gary. Once upon a time, there were two boys. First boy was Harry, and second boy was Gary. They were friends. They came to a city to earn money. They went to a rich merchant for a job. The merchant gave each of them a can basket and pointed towards a well in his garden and said, "Take these baskets and draw water from the well till dusk." Harry thought it is foolish to draw water in a cane basket, so he slept. On the other hand, Gary kept working. After a few hours, when Gary drew the basket up, he saw some gold coins in the basket. Gary took those gold coins to the merchant. Merchant rewarded Gary and gave him a job too. Harry felt ashamed and walked away. The moral of the story is hard work always pays off. ஸோ வாங்க ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஹாரியும் கேரியும். ஸோ ஒரு ஒரு டைமில் ரெண்டு பசங்க இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பையன் பேர் ஹாரி, செகண்ட் பையன் பேர் கேரி. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் காசு சம்பாதிக்கிறதுக்காண்டி ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. ஓகேங்களா? ஒரு பணக்காரங்கிட்ட போய் வேலைக்கு கேட்குறாங்க. ஸோ அந்த பணக்காரன் என்ன செய்கிறான், அவங்கக்கிட்ட ஒரு கேன் பேஸ்கெட்டை கொடுத்து ஒரு கிணத்துலேருந்து தண்ணி எடுக்க சொல்கிறான். ஓகேங்களா? ஸோ அந்த பேஸ்கெட்டை கொடுத்து அவன் தண்ணி எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஹாரி என்ன சொல்கிறான், ஸோ யார் கிணத்துலேருந்து சாயங்காலம் வரலும் தண்ணி எடுப்பான், இது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தண்ணி எடுக்காமல் தூங்கிடுறான். ஆனால் கேரி என்ன செய்கிறான், தண்ணி எடுக்கிறான் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு டைமில் என்ன ஆகுது, அவனோட பேஸ்கெட்டுக்குள்ளே கோல்டு காயின்ஸ் வருது. ஓகேயா? தங்க காசு வருது. ஸோ அந்த தங்க காசு எடுத்துகிட்டு போய் கேரி வந்து அந்த பணக்காரங்கிட்ட கொடுக்குறான். ஸோ அந்த பணக்காரன் வந்து கேரிக்கு வந்து வேலையும் கொடுத்து ரிவார்டும் கொடுக்குறாங்க. ஸோ ஹாரிக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, விடாமுயற்சி எப்போவுமே வந்து நமக்கு வெற்றி கொடுக்கும் அப்படின்றது. ஸோ விடாமுயற்சி வெற்றி தரும்.